தண்டனை கொடுக்க தீர்மானித்தார். ஆனால் மணிகண்டன் அவ்வாறு செய்ய வேண்டாம் என உபதேசித்தான். எல்லாம் கடவுளின் நிச்சயப்படியே நடந்துள்ளன என்றும் கூறினான். தனது பிறப்பு எதற்காக நிகழ்ந்ததுவோ அது நிறைவேறிவிட்டது என்றும் அதனால் தான் தேவலோகம் செல்லப் போவதாகவும் கூறினான். மன்னன் தன்னிடம் மிகுந்த அன்பும் பாசமும் காட்டி வளர்த்ததாகவும் அதனால் அவருக்கு என்ன வரம் வேண்டுமானாலும் கேட்கலாம் என்றான். உடனே மன்னன் ராஜசேகரன் மணிகண்டனுக்கு ஒரு கோயில் கட்ட விரும்புவதாகவும் அதை எங்கே கட்டலாம் என்று கேட்டார். அதை கேட்டதும் மணிகண்டன் கையில் இருந்த அம்பு ஒன்றை எடுத்து எய்தான். அது சபரி என்னும் மலைப்பகுதியில் சென்று விழுந்தது. ஸ்ரீராமன் யுத்தத்தில் சபரி என்ற பெயர் கொண்ட ஒரு சந்நியாசினி தவம் செய்த இடம்தான் அது. அங்கே கோயில் கட்டலாம் என்று சொல்லிவிட்டு மாயமாக மறைந்தான் மணிகண்டன். பின்னர் அகத்திய முனிவரின் அறிவுரைப்படி மன்னன் ராஜசேகரன் சபரிமலையில் கோயில் எழுப்புவதற்காக அடிக்கல் நாட்டினான். குடும்ப உறவுகளிலிருந்து விடுபட்டு உலகியல் இன்பங்களை மறந்து 41 நாட்கள் விரதம் இருந்து உண்மையான பக்தியுடன் வருகின்றவர்களுக்கு மட்டுமே தாம் தரிசனம் அளிப்பதாக மணிகண்டன் சொல்லியிருந்தான். தாம் ஒரு பிரம்மச்சாரி என்பதையும் நினைவுபடுத்தியிருந்தான். தம்மை தரிசிக்க வருகின்ற எல்லோருமே ஐயப்ப சுவாமிகள் என்பதையும் சுட்டிக்காட்டியிருந்தான். புலிப்பாலுக்காக காடு சென்றபோது தேங்காயும் உணவும் எடுத்து சென்றதன் நினைவாகவே பக்தர்கள் அவற்றை நிறைத்து இருமுடி கட்டி தலையில் சுமந்து செல்கின்றனர். பம்பையில் நீராடி சரண மந்திரங்கள் உருவிட்டு கொண்டு புனித 18 படிகளையும் ஏற வேண்டும். குறித்த காலத்தில் கோயிலை கட்டி 18 படிகளையும் அமைத்தான் மன்னன் ராஜசேகரன். சபரிமலை காசியைப் போலவும் பம்பையாற்று கங்கையைப் போலவும் புனிதமானவை என மணிகண்டன் கூறியதை மன்னன் நினைத்து கொண்டான். கோயிலுக்கு ஸ்ரீ தர்மசாஸ்தாவை எவ்வாறு பிரதிஷ்டை செய்வது என்பது குறித்து சிந்தித்தான். அந்நேரம் தர்மசாஸ்தா பரசுராமன் அங்கே அனுப்பி வைத்தார். கடலுக்கடியில் இருந்த இடத்தை மழு எறிந்து கேரளம் என்னும் நிலமாக மாற்றியதான பரசுராமன் சபரிமலை வந்த பரசுராமன் தாமே உருவமைத்த தர்மசாஸ்தா உருவத்தை மகர சங்கராந்தி நாளன்று, அதாவது தை மாதம் முதல் நாள் கோயிலுக்குள் பிரதிஷ்டை செய்தார். ஸ்ரீ தர்மசாஸ்தா என்னும் ஐயப்பனின் அருள் வேண்டி ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஜாதி மதம் மறந்து 41 நாட்கள் விரதமிருந்து நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் சரண மந்திரம் ஓதிக்கொண்டே பம்பையில் நீராடி இருமுடி கட்டி தாங்கி புனித 18 படிகளையும் தாண்டி ஐயப்ப தரிசனம் செய்வது மிகப்பெரிய புண்ணிய செயலாகும். கேரளாவில் உள்ள சாஸ்தா கோயில்களில் மிகவும் புகழ்பெற்றதும் முக்கியமானதுமான ஐயப்ப சுவாமிக்காக கட்டப்பட்ட சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவிலாகும். கேரளத்தில் பத்தனம்திட்டா மாவட்டத்தில்